பெண்களுக்கு எதிராக நடைபெறும் கொடுங்குற்றங்கள் மற்றும் வன்கொடுமைகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருமாவளவன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பது கடும் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இவ்வழக்கில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள கார்த்திக் மற்றும் மோகன் ஆகிய இருவரையும் பிணையில் வெளிவிடாமல் வழக்கை விரைந்து விசாரித்து அவர்களுக்கு கடும் உறுத்தல் வழங்கிட ஆவண செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ள திருமாவளவன், தற்போது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்துள்ள வண்டிப்பாளையத்தில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறார் என வெளியாகியிருக்கும் செய்திகள் தம்மை மேலும் உலுக்கி எடுப்பதாக தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக காவல்துறையில் சிங்கப்பெண் சிறப்பு படை உள்ளிட்ட திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கும் தமிழ்நாடு அரசு இதுபோன்ற கொடுங்குற்றங்கள் மற்றும் வன்கொடுமைகள் நடைபெறாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும், தீங்குற்ற இவ்விரு சிறுமிகளின் குடும்பத்தினருக்கும் உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்கிட வேண்டும் எனவும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார்.